எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு February 9 வாரத்தோட முதல் ட்ரேடிங் நாள். வாங்க இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு குவிக்கா பாத்துரலாம். நேற்றைய டேட்டாவை வச்சு இன்னைக்கான முக்கியமான லெவல்ஸ் என்ன, ஒரு நல்ல ட்ரேடிங் வாய்ப்பு எங்க இருக்குங்கிறத பத்தி அடுத்த சில நிமிஷங்கள்ல நாம பேச போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ட்ரேடரோட மனசுலயும் ஓடுற முதல் கேள்வி இதுதான்: இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா? வாங்க இதுக்கான பதில சில டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் செபி பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது. இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுடைய படிப்புக்காக மட்டும்தான். இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க முதல்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க February 6 மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேத்து மார்க்கெட் முடியும் போது நிஃப்டி ஸ்பாட், அதாவது நிஃப்டியோட உண்மையான மதிப்பு 25,693ல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்ம அனாலிசிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே நேரத்துல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 25,729ல முடிஞ்சிருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா இது ஸ்பாட் விலையை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் நாம பிரீமியம்னு சொல்றது. நேத்து நமக்கு கிட்டத்தட்ட 36 பாயிண்ட்ஸ் பிரீமியம் கிடைச்சிருக்கு. இது எதை காட்டுதுன்னா மார்க்கெட் மேல போகும்னு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ட்ரேடர்ஸ் மத்தியில இருக்கிறத காட்டுது. ஓகே, நேத்தைய டேட்டா கையில இருக்கு. இத வச்சு இன்னைக்கான முக்கியமான லெவல்ஸ் என்ன, மார்க்கெட் எந்த ரேஞ்ச்குள்ள ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதான் இன்னைக்கு நம்மளோட பிளேயிங் ஃபீல்டு. மேல 25810 ஒரு பெரிய சுவர் மாதிரி, அதான் ரெசிஸ்டன்ஸ். கீழே 25577 ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, அது சப்போர்ட். நிஃப்டி பெரும்பாலும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளதான் இன்னைக்கு சுத்தப்போகுது. இந்த லெவல்ஸை உடைக்கிறது அவ்ளோ சுலபம் இல்ல. சரி, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச பகுதிக்கு வருவோம். இந்த நம்பர்ஸை வச்சு நாம எப்படி ஒரு ட்ரேட் பிளான் பண்ணலாம்? இங்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, வாங்க அத பத்தி பார்க்கலாம். இப்போதைய மார்க்கெட் விலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ரெண்டு முக்கியமான ஸ்ட்ரைக்ஸ் 25,650ம் 25,700ம் தான். இன்னைக்கு ஆட்டமே இந்த ரெண்டு லெவல்ஸை சுத்தி தான் நடக்க போகுது. இதுல நீங்க கால் அல்லது புட் ரெண்டையுமே கவனிக்கலாம். இப்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்கானனா, மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் வேகமா மூவ் ஆச்சுன்னா, அதாவது டக்குன்னு மேலேயோ கீழேயோ போச்சுன்னா, இந்த ஆப்ஷன்ஸோட விலை 91 ரூபாயிலிருந்து சீதா 232 ரூபாய் வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட டபுள்க்கும் மேல. எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நம்மளோட முதலீட்டை பாதுகாக்க ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். இந்த செட்டப்க்கு ஒரு 18 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது நல்லது. இது நம்ம ரிஸ்க குறைக்கும். சரி, வாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஸ்ட்ரைக்ஸ் 2,0650 அல்லது 2,0700. டார்கெட் 232. ஸ்டாப் லாஸ் வெறும் 18 பாயிண்ட்ஸ் தான். ரொம்ப சிம்பிளான தெளிவான பிளான் இல்லையா? நம்ம அனாலிசிஸ் படி ஒரு பிளான் இருக்கு. ஆனா மார்க்கெட் எப்பவும் நம்மள ஆச்சரியப்படுத்தும். அதனால இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? உங்க கணிப்பு என்ன? மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கலாம்.